யாராவது எதாவது சொல்லுவா, அதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. அது முதல்ல தப்புங்க. அதை யோசிக்கவே கூடாது. அக்காவுக்கு முடியலன்னு நீங்க தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தா நீங்க தான் செஞ்சு ஆகணும். வேற வழி இல்ல. தம்பி தானே செஞ்சு ஆகணும். அதுல என்ன வெக்கம் இருக்குது? அதெல்லாம் உங்களெல்லாம் தூக்கிலாம் குளிப்பாட்டி பண்ணிக்க மாட்டாங்களா சின்ன வயசுல அக்கா? அதெல்லாம் தப்பு. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத. அதெல்லாம் தெரியாதவங்க பேசுற பேச்சுப்பா. அதை பத்தி புரிஞ்சிக்காதவங்க பேசுற பேச்சு. இப்ப உனக்கு உடம்பு சரியில்ல உங்க அக்கா பார்த்துருப்பா. அம்மா மாதிரி உன்னை பார்த்துருப்பா. புரியுதா? நீங்க அப்படிலாம் அசிங்கமா இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சொல்றவங்கள திருப்பி நீங்க கேட்கணுமே தவிர, நீங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகவே போகாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. யார் என்ன சொல்றது? இதுல என்ன வெட்கப்படுறது இருக்குது? ஒன்றும் வெட்கமும் கிடையாது. ஒரு வெட்கமும் இல்ல. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க அக்கா உங்கள குளிப்பாட்டியிருப்பாங்க, உங்கள பார்த்துருப்பாங்க, என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அந்த காலத்துல அப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இப்ப யோசிங்க. நம்ம அக்கா நம்மள இப்படிலாம் பார்த்தால அப்படின்னு அந்த அக்காவை பாருங்க. இதுல ஒன்றும் அசிங்கப்படுத்த எனக்கு தெரிஞ்சு அதுல அசிங்கப்படுத்த ஒண்ணுமே இல்லை தங்கம். அதுதான் நான் சொல்ல முடியும். நீங்க தான் யாரோ ஏதோ சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிச்சுலாம் நீங்க மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்களா இருங்க. உங்க அக்காவை பார்த்துக்க நல்லா.